ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் 7 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் செவ்வாய் பிள்ளையார் எப்படி பூஜை பண்ணுறதுன்ட்டு. அதில் நிறைய கமெண்ட் வந்துச்சு, அதில் நல்லது கெட்டதுன்ட்டு வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். முதல் கமெண்ட்டாக நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்துருந்துச்சு. தப்பு, இதை நீங்கள் போடுறீங்க, இது தப்பு இல்லையான்னு கேட்டிருக்காங்க. என்னை கேட்டால் தப்பு இல்லைன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து செவ்வாய் பிள்ளையார் கொண்டாடுறது ஒரு 90 வயசு ஆயா கூட அவங்க இதை பற்றி தப்புன்னு என்கிட்ட சொல்லலைங்க. அதே வசந்திக்கேன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, பெண்கள் மட்டும்தான் பூஜை செய்யணும், ஆண்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு வீடியோ போடுறீங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் கூடுவோம். அப்போ வந்து ஆண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. பூஜை பண்ணுறப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் பெண்கள் மட்டும்தான், ஆண் அரவமே இருக்காது. ஜெயலக்ஷ்மி கிருஷ்ணன்ட்டு ஒருத்தவங்க கண்டிப்பாக பாவம் வந்து சேரும்ன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு பாவம் வந்த மாதிரி தெரியலங்க. இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் வருஷத்தில் ஆடி, தை, மாசி மாதம் வரும். அந்த எல்லா மாதத்துலேயும் நாங்கள் போடுறோம். ஆனால் இது வரைக்கும் எனக்கு பாவம் வர்ற மாதிரி தெரியல. நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் அம்மா செவ்வாய் பிள்ளையார் அடைய நாங்கள் ஸ்கூலுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அம்மா சொல்லுவாங்க, சூரியனுக்கு காட்டக்கூடாது, பார்த்து யார் கண்ணுலேயும் படாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்கிட்ட வாயை கொண்டு போயிட்டு கொஞ்சமாக எடுத்து அப்படியே படக்குன்னு மூடிப்போம், மெல்லுவோம். அந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு கற்பகங்கிறவங்க, நாங்களும் அந்த மாதிரி தான் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் வச்சு சாப்பிட்ருக்கோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். சூரியகுமாரின்றவங்க ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே மேம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு உற்சாகம் தர்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சுதான்றவங்களும் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் வந்தால், எவ்வளோ பேட் கமெண்ட் வந்தாலும் அதை வந்து கேரே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு 100 கமெண்ட்டு கெட்ட கமெண்ட்டாக வந்தாலும், ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷனாக வரும். அன்னக்கல்யாணி சொல்லியிருக்காங்க, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ரேவதின்றவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் மேம். கவிதா மணிகண்டன் சொல்லியிருக்காங்க, இந்த பூஜையை உலகத்துக்கே வீடியோ போட்டு காட்டிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேம், நான் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒண்டியமாக உரலில் மாவு குத்தி தனியாக செய்வாங்க. நாங்கள்லாம் தூங்குவோம். காலையில் தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி பூஜை செஞ்சு கொழுக்கட்டைலாம் செஞ்சாங்கன்னு எங்களுக்கே தெரியும். அது மட்டும்தான் எங்கள் அம்மாட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது. மற்றபடி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே யூடியூப்பில் தான். நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ இந்த மாதிரி செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பற்றி நான் பார்த்தேன். பார்த்துட்டு அதில் உள்ள மாதிரி தான் நான் போட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஹேமலதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, கதை நல்லா இருக்குன்ட்டு. கதை தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் கதை சொல்லுவாங்க. அந்த கதைலாம் எனக்கு கொஞ்சம் காலப்போக்கில் அது மறந்தே போயிடுச்சு. இப்போ யூடியூப்பில் பார்த்து தான் இந்த கதையையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடிலாம் நான் வந்து 5 அண்ணன் தம்பிங்கன்னு நினச்சிருப்பேன். ஆனால் யூடியூப்பில் நான் தெளிவாக கதையை படிக்கும்போது கேட்கும்போது அதில் 7 அண்ணன் தம்பிங்கன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கதையை கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ்மா. மாரிச்சாமி தேவின்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, காசிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கதை வீடியோலாம் போட்டிருக்கீங்கன்ட்டு. மேடம், நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது. நான் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் 1 பைசா கூட வாங்கினதில்லை. உங்கள் வாய் முகூர்த்தம் நான் வந்து காசிக்கு ஆசைப்படலை. ஆனால் எல்லாருக்கும் உள்ள மாதிரி நானும் ஜெயிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ரொம்ப நன்றி மேம். ஜெயா பாலு சொல்லியிருக்காங்க, கதையை ஏன் சொன்னீங்கன்ருக்காங்க. கதையை வந்து சொன்னேன்னாம்மா, நான் வந்து எனக்கு தெரியாது அந்த கதை. நான் வீடியோவில் பார்த்து தான் அந்த கதையையே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை வந்து நிறையா பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க.
அந்தந்த வீடியோவில் போடுறாங்கள்ல அவங்களாம் கேட்டிங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. பாவம், குற்றம், தண்டனை அது இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. இது வந்து நான் நன்மைக்காக தான் அடுத்தவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நன்மையை அடையணுன்ட்டு தான் நான் போட்டேன். மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. விஜயேஷ் அக்ஷயான்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பூஜையை செஞ்சான்ட்டு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க. நம்ம வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது வந்து நம்மளுக்கு கை மேலே பலன். இப்போ வந்து திருப்பதி போனால் திருப்பம் வரும். திருப்பதியில் 3800 படியை ஏறி இறங்குவாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் நம்ம வீட்லேயே ஔவையாரையும் பிள்ளையாரையும் நல்லா மனசார உருகி வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை முழு மனசாக செஞ்சோன்னா கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிவான்ட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, கொழுக்கட்டையை ஆம்பளைங்க பார்க்குற மாதிரி போடுறீங்களேன்ட்டு. நான் ஃபுல் வீடியோவும் போடும்போது அந்த கொழுக்கட்டையை மட்டும் நான் ஒளிச்சு வைக்க முடியுமா? இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுறீங்க எங்களுக்கு விளங்கவே இல்லைன்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? என்ன வச்சு பூஜை பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதே போல் சிவான்றவங்க ஆம்பளையா பொம்பளையான்ட்டு எனக்கு தெரியல. இது எப்படின்னு தெரில. ஆனால் பூஜை பண்ணக்குள்ளே நாங்கள் ஆம்பளைங்களை கிட்ட வச்சிக்க மாட்டோம். இசுன்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதுதாங்க இருந்துச்சு பேர். எல்லார் கூடவும் இந்த பூஜையை செய்யலாமா இல்லை தனியாக செய்யலாமான்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தனியாக யாருமே இல்லை கூட இப்போதைக்கு நான் தனியாக தான் செஞ்சாகணுன்ட்டா கண்டிப்பாக நீங்கள் தனியாக பூஜை பண்ணலாம். அப்படி இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கூட்டு சேர்ந்து பூஜையை செய்யலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கை மேலே பலன் சிஸ்டர். கவிதா மணிகண்டன் மறுபடி கமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த கொழுக்கட்டை இந்த வீடியோவெல்லாம் ஆண்கள் பார்ப்பாங்க தானேன்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்பாங்கங்க. சில வீடியோக்களை ஏதாச்சும் இதை சிறுவர்கள் பார்க்கக்கூடாது, ஆண்கள் பார்க்கக்கூடாது, பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லி வீடியோ போடும்போது கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு கண்டிப்பாக நிறையா பேர் பார்ப்பாங்க. அழகம்மாள்ன்ற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, காசிக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செய்ய மாட்டேன் மேம். ஏன்னா நான் வந்து காசிக்காக இதை போடலை. நம்மளை மாதிரி உங்களுக்கு இந்த பூஜையை பற்றி தெரியும், உங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நானும் கற்றுக் கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒன்றை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதாவது நல்ல விஷயத்த. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். காசிக்காகன்ட்டு இதோட 2வது தடவையாக நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ போடுறதால யூடியூப்காரங்க கண்டிப்பாக எனக்கு சம்பளம் தருவாங்க தான். இப்போன்னு இல்லை, எப்போயாச்சும் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வாய் முகூர்த்தப்படி நான் காசிக்காகவே இதை செஞ்சேன்ட்டு நினச்சிக்கங்க. பரவாயில்ல சிஸ்டர். கார்த்தியாயினி கண்ணன்ற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இதை வெளியே சொன்னால் பாவம்ன்ட்டு சொல்கிறாங்க. என்ன பாவம் வந்துட போகுது? நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறதால அதில் என்ன பாவம் வந்துட போகுது சிஸ்டர்? எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியட்டும்ன்ட்டு தான் நான் இதை சொல்கிறேன். பாவம்னா எந்த பாவம் வந்து சேரும்னு தெரியலையே. கவிதா மணிகண்டன் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆம்பளை பார்க்கக்கூடாது தானேன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பளைங்க நாங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக கிட்ட இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதை பற்றி நான் தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல. அவங்கவுங்க
கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. ஔவையார் அப்போ ஆண்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அவங்க இடைஞ்சலா இருப்பாங்கன்ட்டு தான் சொல்லியிருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இதையே காலப்போக்கில் இதையே முடக்கி வைக்கிற மாதிரி இந்த பூஜையே அழிஞ்சு போகிற மாதிரி, அதாவது அடுத்தவங்களுக்கு தெரியாதபடி இது காணா போகிற மாதிரி சில பேர் இதை சொல்லக்கூடாது, இதை சொன்ன பாவம் பலிக்காது அது இதுன்றாங்க. இது எனக்கு என்னமோ தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சாரி சிஸ்டர். கஜலட்சுமின்றவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றின்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இதை வீடியோவை பார்த்துட்டு எனக்காக இந்த மாதிரி நன்றி சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நான் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டேன். இதில் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை திட்டி தான் தீர்ப்பீங்கன்னா திட்டி தீர்த்துருங்க. ஏன்னா எனக்கு இதில் தப்புன்னு எனக்கு தெரியல. என் கூட 90 வயசு பாஞ்சாலாயா தான் கூட இருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அம்மா இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு. முக்கியமாக சொன்னால் நான் கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். யூடியூப்பில் தான் இந்த கதையையும் இந்த வீடியோவும் பார்த்து நான் போட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. கொழுக்கட்டை சாப்பிட்டதும் கதை சொன்னதும் தான் ஞாபகம் இருக்குது. மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் வீடியோ நான் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். இன்னும் கேட்டால் ஒரு ஜென்ஸு அதில் கமெண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. அவர் சொன்னாருங்க இந்த கதையை. அந்த சேனலை நான் அப்போ குறிப்பாக நான் கவனிக்கல. எந்த சேனல்னு இப்போ தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.